எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழ்ல அவுட் சோர்ஸ் பத்தி இனி பயமே தேவையில்லை. இனி அவுட் சோர்ஸ்ல கேட்கவும் போறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் மூலமா டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்லாம் வெளியிடுவாங்கல்ல. இந்த கவர்மெண்ட் நோட்ஸ்லாம் கூட வெளியிடுவாங்கல்ல. அதுல இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொது தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா? அதுல இந்த சேஞ்ச் ஆன சிலபஸ் அதுல யூனிட் வைஸா டாபிக் வைஸா நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலை சொல் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 தலைப்பு மொத்தமா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி இவங்க டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இதுல யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? அது ஃபுல்லா அந்த 19 பிடிஎஃப்பும் ஒரே பேஜ்ல வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணா போதும். இப்போ பிழை திருத்தமா டைரக்டா இந்த டவுன்லோட கிளிக் பண்ணா போதும். ஒரு 10 செகண்ட்ல டவுன்லோட் ஆகிடும். போய் தேடி தேடி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? ரொம்ப எளிமையா தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒருங்கிணைச்சு வச்சிருக்கேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமாக அதில் ஸ்டார்டிங்கில் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நோட்ஸும் பார்க்கும்போது அடடா இனிமேல் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்க வேணாம், இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்ற ஃபீல் வர மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. நம்ம பொது தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் 7 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் யூனிட் 2ல சொல் அகராதி அப்படின்னு கொடுத்துட்டு 15 கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த முழு சிலபஸில் அதிக கண்டென்ட் இருக்கிற ஒரே தலைப்பு இதுதான். ஏன்னா இங்க பாருங்க சிலபஸே இவ்வளோ தூரம் இருக்கு. நான் சிலபஸை டீகோட் பண்ணி பிரித்து வச்சிருக்கேன். ஆனால் ஹெவி சிலபஸ் ஓகேவா? ஆனால் இது ஹெவி சிலபஸாக இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவ் என்னன்னா செலக்டிவா அகரவரிசையா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எதிர் சொல்லா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே ஒவ்வொரு தலைப்பா நம்ம செலக்ட் பண்ணி படிச்சா ஒவ்வொரு கேள்வி ஈஸியா வாங்கிடலாம். இதே யூனிட் 1 எடுத்துக்கிட்டா 25 கேள்விக்கு அவ்வளோ சிலபஸ் தான் இருக்கும். சொல்லு எழுத்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்பானே கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 15 மார்க்ன்றத நம்ம தீர்மானிச்சு இதை படிச்சா ஒரு கொஸ்டின்ங்க அப்படின்னு படிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பேஜுக்குள்ள நீங்க வந்தோம்னே பார்த்தீங்கன்னா சிலபஸ் தான் நான் டீகோட் பண்ணி தெளிவாக கொடுத்துருப்பேன். என்னென்ன சிலபஸ் டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு மொத்தம் 19 தலைப்புகள் அடங்குது. தெளிவா புரியுதுங்களா? ரைட்டு. இந்த 19 தலைப்புல நான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், முதல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், அதே மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொற்களுக்கு தகுந்த இடத்தில் சேர்த்தல். இதுல இந்த அடைப்புக்குள் உள்ள சொல் அப்படின்னு இருக்கா, அது பாருங்க நான் சிலபஸ்ல ஒரு முறை காமிச்சிருங்க பாருங்களேன். அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல் இவ்வளவுதானே. இதுல எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல், அதனால், வரை, பின்பு இதுல எடுத்துக்காட்டும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பட் நான் இந்த தலைப்பை மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த எடுத்துக்காட்டுலாம் நம்ம புக்லயே இருக்குது. புக்ல இருக்கிறதான் கொடுத்து வச்சிருக்காங்க சாமி. புரியுதுங்களா? சரி, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். புரிஞ்சிச்சா தெளிவா? ரைட்டு. அப்போ நான் என்ன பண்றேன், ஆமா முக்கியமா ஒரு விஷயம், இதுல நீங்க அவுட் சோர்ஸ் படிக்க வேணாம்னு சொன்ன இல்லையா, அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எழுத்து விடுமுறை ஏன் இல்லைன்னா இது பாருங்க, கோடிட்டிடங்களுக்கு சரியான சொல்லி தேர்வு செய்து இப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இது எங்க படிக்கணும்? கண்டிப்பா டவுட் இருக்குமா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கவர்மெண்ட் விட்ட மெட்டீரியல டவுன்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்றேங்க பாருங்க, செகண்ட் தான், 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா லோட் ஆகணும், அதுக்காக தான். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா பிடிஎஃப்பும் 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா ரீடைரக்ட்னு காட்டும், ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்களேன். அது பாருங்க டவுன்லோட் அப்படின்னு இருந்துச்சா, ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோம்னே பார்த்தீங்கன்னா இருங்க ஓப்பன் ஆகும். ஸோ இருங்க லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இருங்க இதெல்லாம் என்னவோ வருது. ஸோ இது ஆன்லைனில் இருக்கிறதால என்னவோ வருது. ஓகே, இதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு பெருசாகிடுவோம். சரிங்களா? ஸ்கிரீன் இப்போ நான் ஸ்பாட்லேயே பண்ணுறேன், அதுக்காக அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு, இருங்க அப்படியே வருவோம். இதில் என்னென்னோ வருது, இருங்க 1 செகண்டு. இதில் என்னவோ போட்டு வச்சுருக்கேன், வியூ மட்டும் வச்சிடலாம். ரைட்டு, இது பாருங்களேன். ஸோ இது பாருங்க, இதில் என்ன இது இருக்குது, இங்க பாருங்க, கோடிட்டிடங்களுக்கு சரியான சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்துட்டாங்களா. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்க பாருங்க, கோடிட்டிடங்களுக்கு சரியானது 7வது பழைய புக்கில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ரைட்டு. அதுக்கப்புறம் இதுல பாருங்களேன், என்னென்ன புக்கில் படிக்கணுமோ அந்த கொஸ்டினை மட்டும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கோடிட்டிடங்கள் நம்ம படிக்கணும்னாவே 6th to 12th வரைக்கும் அந்த புக் பேக்ல இருக்கிறத தெளிவா வித் ஆன்சரோட சில கொஸ்டினுக்கு விளக்கமே கொடுத்துட்டாங்க.
ஸோ இதுக்கப்புறம் அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே தெளிவா குடுத்துருக்காங்க விளக்கத்தோட. இத பச்சவே போதுமே சாமி. ரைட்டு. இப்போ நம்ப இத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. இப்ப இந்த கொஸ்டின் இந்த மெட்டீரியல் குடுத்துட்டாங்களா? இப்ப இந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 7 எக்ஸாம் நடந்திருக்குல்ல, அந்த 7 எக்ஸாம்ல எப்படி கேக்குறாங்க? அப்படின்றதும் நம்ம இத பார்க்க போறோம். ஸோ அத பார்த்து நமக்கு ஒரு முடிவு பண்ணி, அப்பா இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துருவோம். சரிங்களா? இருப்பினும் அது வரைக்கும் நீங்க ஏன் வெயிட் பண்ணணும்? நான் ஒவ்வொரு நோட்ஸா குடுத்துறேன். அழகா நீங்க படிச்சுட்டே வாங்களேன். ஈஸியா இருக்கும்ல. ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இதே மாதிரி எல்லா மெட்டீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா புக்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேற என்ன எடுக்கலாம்? ஏதாவது வேற எதனா ஒரு தலைப்பு எடுக்கலாமா? இத பாருங்களேன். எதிர் சொல் எடுத்து எழுதல் இருக்கா? அதுக்கு நேரா டவுன்லோட் இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு 10 செகண்ட் தான் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 10 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். இங்க டைரக்டா இங்க ஒரு நோட்டிபிகேஷன் வரும். டவுன்லோட் ஆகுது. உங்க போன்லயும் அப்படிதான் வரும். எல்லா ஆண்ட்ராய்டு போன்லயும் ஒண்ணுதான். அதுல என் போன் உங்க போன் ரீடைரக்ட்னு வந்தோடனே இங்க வரும் பாருங்க நோட்டிபிகேஷன். அது பாருங்க டீடைல் வந்துருச்சு. ஓபன் வந்துருச்சா? ஓபன் கொடுத்துறேன். ஓபன் கொடுத்தனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அங்க பாருங்களேன். அடா 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 பாருங்க சாமி. அழகா 6th இங்க பாருங்க 6th பழைய புக்கு புது புக்கு, 7th புது பழைய புக்கு புது புக்கு, 8th பழைய புக்கு புது புக்கு, 9th பழைய புக்கு புது புக்கு, 10th பழைய புக்கு புது புக்கு, 11th 12th புக்கு. அவ்வளவுதான். கூடுதல் வந்து மாதிரி வினாத்தாள். அப்புறம் என்னங்க எதிர் சொல்லுக்கு வேணும்? தேடி தேடி படிக்க வேண்டிய வேலையே இல்லைங்க. அது பாருங்க தெளிவா அழகா படிக்கிறதுக்கு ஏதுவாவே கொடுத்து வச்சிருக்காங்க. சூப்பர் இல்ல? ஸோ தெளிவா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாவே போதும். எத்தனை பக்கம் இருக்குது? எத்தனை பக்கம் இருக்குது? இது கிளிக் பண்ணி பார்த்தா தெரியுமா? தெரியலையே. எத்தனையோ ஒரு பக்கம் இருக்குதுங்க. 30 பக்கம் இருக்குதுங்க. ஸோ மொத்தம் 30 பேஜ் இருக்குது எதிர் சொல்லுக்கு. இதை படிக்கிறதுக்கு அழகா டேபிள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் தெளிவா புது புக்கு பழைய புக்கு. அப்ப இனிமே நீங்க என்ன பண்ண தேவையில்ல, புது புக்கு பழைய புக்கெல்லாம் தேடி தேடி படிக்க வேணாம். அழகா இந்த நோட்ஸ் வச்சுக்கிட்டே படிச்சுக்கலாம். கரெக்டா? கரெக்ட் தானுங்க? தெளிவாயிடுச்சா? சூப்பர். நான் அப்படியே பேக் அடிச்சிடுறேன். பேக் அடிச்சிட்டேன்னு இதே மாதிரி தாங்க மற்ற நோட்ஸும். சரிங்களா? ஸோ யூனிட் 2 மட்டும் தெளிவாக கொடுத்துட்டேன். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது மட்டும் இங்கே பாருங்க. இது மட்டும் வேற கலரில் இருக்கும். ஏன்னா 19 நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக அது மட்டும் வேற கலரில் இருக்கும். எதுலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ அது ரெட் கலர்லையும், டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பிளாக் கலர்லயும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரே பேஜில் வச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அழகாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க. ஏன்னா இப்போ யூனிட் 2 3 போட்டாங்க. நான் கூடிய சீக்கிரம் யூனிட் 3 போட்டுறேன். கலை சொல்லும் அதே மாதிரி புது புக்கு பழைய புக்கில். அதுல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல எத்திக்ஸ் புக்ல எங்கெங்க இருக்குதோ மொத்தத்தையும் பீராஞ்சு கொடுத்துருக்காங்க. 240 பேஜ் என்னவோ இருக்குதுங்க கலை சொல்ல. ஸோ அதை கூட நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ தெளிவாகவே புரியும். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நான் அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்ல போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் 2 லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. நான் அதில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். சரிப்பா, முதல்ல இதில் எங்கே எப்படி எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அழகு 2 சொல் அகராதி, அழகு 2 சொல் அகராதி அப்படின்னு எழுதியிருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? இந்த பேஜ்ல தெளிவா இந்த யூனிட்டோட அதாவது சிலபஸ் டீகோட் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா 19 பிடிஎஃப்பும் இருக்கும். அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்க. இது நல்லா நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த யூனிட் வந்து எளிமையா உங்களுக்கு கொடுத்துடலாம். சில டெலகிராம்ல மொத்தம் 1000 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஏப்பா 1000 பேஜ் என்னைக்கு நான் படிக்கிறது? அதை நான் வச்சுட்டு இருப்பேனே சொல்ல முடியாது. ஸோ நமக்கு தேவை தெளிவாக ஒவ்வொரு யூனிட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேர் போடுமா அந்த வெப்சைட்டில் தான் போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகேங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா உங்களுக்காக இவ்வளோ ஒர்க் டவுன் எங்க ஒரு நீங்கள் போய் கவர்மெண்ட் அந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் இருக்குல்ல அது உள்ளே போங்க. போனோம்னே முதல்ல லாகின் பண்ணணும். அது லாகின் பண்ணுறது, பாஸ்வேர்டு போடுறது, அதுக்கப்புறம் ஒரு கோடு கொடுத்துருக்கோம் அதை போட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் நீ என்ன படிக்க போகிற குரூப் 4 செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஒரு மெட்டீரியல் இருக்கும் யூனிட் 2ன்னு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போனோமா வெளியே வரலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே யூனிட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு அகரவரிசைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் நான் சாப்டரை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். மறுபடியும் இதே மாதிரி ப்ரொசீஜர் செய்யணும். ஸோ ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது இத்தனை வாட்டியா போனோம்.
அதுக்குள்ளே எனக்கு அட போலாம் இது வேணா ஒன்று வேணாம் அதுவும் வேற ஸ்லோவாக கிடக்குது கவர்மெண்ட் வெப்சைடு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்ல நமக்கு வந்து மென்டலி டிப்ரெஷன் ஆகிடுவோம். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாம் எளிமையாக அழகாக கை வைக்கிறீங்க டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த யூனிட் வந்து ரெடி பண்ணி போட்டு, ஏன்னா யூனிட் 3 கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு, அவங்க போட்டாங்க. அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.